நமோ ஹிமாலயா. எப்பயுமே ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னா வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாட் எவ்ரி ஆர்கியூமெண்ட் ஷுட் எண்ட் வித் லைக் நான் தான் வின் பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல், நான் தான் வந்து ஜெயிச்சுட்டேன், உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணி அப்படின்ற ஒரு மனப்பான்மையை முதல்ல மாற்றுது. ஆர்கியூமெண்ட்டே தப்பு, தப்பான ஃப்ரீக்குவென்சி இல்லை ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட். இதில் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றது ரொம்பவும் முட்டாள்தனம். ஆர்கியூமெண்ட் பண்றவங்கள பார்த்தாலே நவுந்து போங்க அப்படின்றது தான் உண்மை. இதுல நீங்களே ஆர்கியூமெண்டேட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னா நீங்க மாத்திக்கணும். ஏன் அப்படின்னா ஆர்கியூமெண்ட் அப்படின்னு வந்தாலே ஈகோ கூடவே சேர்ந்து இலவச இணைப்பு மாதிரி வந்துடும். அப்போ உங்களோட ஈகோயிஸ்டிக் மைண்ட் என்ன பண்ணும்? நான் ஜெயிக்கணும், நான் பேசுறதை கேட்கணும், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகி நார்சிஸ்டிக் குணம் நல்லா வந்துடும். நான் பேசுறது எல்லாமே சரி அப்படின்னு. அப்போ பகுத்து அறிவு அப்படின்றது சுத்தமா காணப்படும். நீங்க தப்பே செஞ்சாலும், நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நார்சிஸ்டோட குணம் தப்பே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஆனா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஜெயிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் ரொம்ப பேசிட்டேன், என்னோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், என் குழந்தைங்களா இருக்கட்டும், என் ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், ரொம்ப பேசி புரிய வைக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. சரணாகதி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு இறைவான்னு சொல்லி விட்டுருங்க. நீங்க தான் பெரிய இது மாதிரி நீங்க மறுபடியும் ஈகோயிஸ்டிக் உள்ள போயிட்டு இருக்கீங்க. என்னால முடியாது எதுவுமே இல்லை அப்படின்ற அந்த பெரிய இதுல போய் நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னா நீங்க ஆர்கியூமெண்ட்டை வளர்ப்பீங்க. உங்களுக்கே தெரியாம வளர்ந்துடும். இப்போ மைண்ட் ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் அந்த கேமுக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ள வந்து உட்காந்துருச்சுன்னா நீங்க நினைச்சாலும் நிப்பாட்ட முடியாது. அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கவங்க தான் என்னப்பா நம்ம பேசுறோமா இல்லை மைண்டு பேச வைக்கிறதா அப்படின்ற ஒரு புரிதலுக்கு இருந்துச்சானா ஓகே. அப்படி இல்லைன்னா உங்க மைண்ட் உட்காந்து பிளே பண்ணி ஆர்கியூமெண்ட் சின்ன பின்னமா போயிடும். கடைசியில் நீங்க சொல்ல வந்ததை நீங்க சொல்லவே முடியாது. ஃபுல்லா ஜீரோ ஆயிடும். So please be careful. If an argument occurs, please move away from the place and don't be an argumentative person. இருக்காதீங்க. It is absolute nothing. இங்க எல்லாமே ஒரு பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆர்கெஸ்ட்ரேட்டட், பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். இல்ல நீங்களும் நானும் ஜஸ்ட் வி ஆர் an actors. இதுக்கு எதுக்கு நான் ஏதோ செய்யறேன் நீ ஏதோ சொல்ற? ஆர்குமெண்ட் வின் பண்றது இந்த கேம் கிடையாது. நீங்க ஆட வேண்டிய ஹியூமன் கேம் வேற. கருணையில இருக்கணும். கருணையில இருக்கிறதுனா அப்படியே விட்டுருன்னு சொல்ல வரல. ஓரளவு புரிய வைக்கலாம். புரிய வைக்கவே முடியலன்னா நவுந்து போறதும் ஒரு விதமான கருணை தான். தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும் எதுவுமே ஜெயிக்க முடியாது. தப்பான இது ஒன்றும் காம்படிஷன் கிடையாது. காம்படிஷனே வந்து தப்பு. காம்படிஷன் வந்தாலே யாருமே முன்னாடி போகவே முடியாது. அந்த மாதிரி இது யாரும் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்கன்றது கிடையாது. இந்த மனப்பான்மையை முதல்ல விடுங்க. இது முக்கியமா பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல கொஞ்சம் தூரம் போனவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க் பிளேஸா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே புதுசா நல்லா இருக்கும். போக போக ஆர்கியூமெண்ட் பூக்க ஆரம்பிச்சுவிடும். ஏன்னா ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு, பின்னாடியே இவ்வளவு ஆர்கியூமெண்ட் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த புரிய வைக்க ட்ரை பண்றதுன்றது இல்ல, ஆர்கியூமெண்ட்ல இறங்குறீங்கன்றது அர்த்தம். இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது சொல்றதுக்கு உங்களுக்கு தெரியாம நீங்க ஆர்கியூமெண்ட்ல போய் விழுவுறீங்கன்றது அர்த்தம். இது உங்க மைண்ட் உங்க மேனிபுலேட் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை பேச வைக்கும். இது நீங்க கண்ட்ரோல்ல இல்ல, இது மைண்ட் தான் பேசுன்ற தெளிவு இல்லைன்னா தேவையில்லாம கார்மிக் பேகேஜ் சேர்ப்பீங்க. நல்லா பாருங்க என்னென்ன சேர்ப்பீங்க. உங்களோட நிம்மதி போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணாலுமே ஒண்ணுமே உட்படலையோ அப்படின்ற ஒரு கட்டம் வந்துடும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயத்துக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு கூட ரீசனா மாறிவிடும். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்றதை விட்டுட்டு என்னன்றத பாருங்க. இல்ல எனக்கு புரிய வைக்கவே முடியலன்னா தயவு செஞ்சு சுச்சுவேஷனை விட்டு நவுந்து போயிருங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்றதுதான். அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தீங்கன்னா ஸ்பைரல் ஆகி போயிட்டே இருக்கும். எப்படின்னே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போய் நின்றுடுவீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா இது எதுக்கு பண்ணணும்னு தெரியாது, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆச்சுன்னு தெரியாது. ஸோ பி கேர்ஃபுல் வித் த மேனிபுலேட்டிங் மைண்ட். மைண்ட் எப்பயுமே அதுதான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஒன்ஸ் அகேன் ஸ்பீக்கிங், போட்டான் கல்ஃபுல்ல வந்தாச்சு. 2024-2025 இட்ஸ் ஹை டைம். இந்த மெடிடேஷன் பண்ணியே ஆகணும்.
தியானம் பண்ண வேண்டிய தருணம் இதுவே. வேற எப்போ பண்ண போறீங்க? ஸோ திஸ் இஸ் த டைம். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதி. என்ன நடந்தாலும் சரணாகதி. எதுக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க யாரையுமே இங்க ஜெயிக்கலாம் முடியாது. இது ஒரு இட்ஸ் மாஃபியா. இந்த 3Dல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் ஜெயிக்கிறேன், இதெல்லாம் மாஃபியா. இது யாரையுமே ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. ஜெயிக்கிறது ஒருத்தர் மட்டுமே, அது இறைவன் மட்டுமே. த காட் கிரியேட்டட். இல்லை உங்க ரிலிஜன்ல என்ன பேர் வச்சாலும் சரி, அவர் மட்டுமே தான் ஜெயிப்பார். வேற யாரும் ஜெயிக்க முடியாது. we are all an actors. ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் a ஸ்டேஜ். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. அனைத்து மாயா, அனைத்து illusion. அது ஸ்பைரல் ஆகாது. Sending you all love and light. Namo Himalaya.